அனைத்து ஆடியோ டெக்னீஷியன் நண்பர்களுக்கும் என் அன்பார்ந்த வணக்கங்கள். நான் உங்கள் நண்பன் பவர் ஆடியோஸ் பேசுகிறேன், திருவண்ணாமலையிலிருந்து. இன்றைக்கான வீடியோவில் எதை பற்றி நம்ம பார்க்க போகிறோம்னா, நம்ம வந்து சால்ட்ரிங் பற்ற வைக்கிறப்போ அதிலிருந்து வரக்கூடிய ப்ளக்ஸுடைய சுமுக்கு அந்த புகை வந்து பார்த்திங்கன்னா டைரெக்டாக நம்ம மூக்கு வழியாக போய் நம்ம ஹார்ட் வந்து பாதிக்கப்படுது. அதிலிருந்து நம்ம எப்படி நம்மளை காப்பாற்றிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இது வந்து பார்த்திங்கன்னா 100% பண்ண முடியாது, ஒரு 70% கன்ஃபார்ம் ஓகே பண்ணிக்கலாம். அது எப்படின்னா, இப்போ வந்து நம்ம செட்டுக்கு யூஸ் பண்ணுறோம் பாருங்கள், 5.1 சரௌண்ட் ஆம்பு அந்தமாதிரி ஸ்பேன், எக்ஸாஸ்ட் அந்தமாதிரி ஸ்பேன் தான். இதோடைய காற்று வந்து இப்படி இருந்து அந்த சைடு வெளியே போகிற மாதிரி, அப்படின்னு நம்ம உள்பாக்க வரக்கூடாது. இந்த சைட்லேருந்து காற்று வந்து அந்த சைடு போகும். அங்கே பாருங்கள், ஆடிக்கிட்டு இருக்குது பாருங்கள். காற்று வந்து அந்த சைடு இந்தாண்ட இருக்குது இந்த சைடு போர்டு பக்கம் இருக்க வேண்டிய போர்டு சைடில் இருந்து ஏர் வந்து அந்த பக்கம் அவுட் பக்கம் வெளியே தள்ளுற மாதிரி இந்த மாதிரி ஒரு எக்ஸாஸ்ட் ஃபேன் வந்து நம்ம ரெடி பண்ணி நம்ம சால்ட்ரிங் யூஸ் பண்ணுற இடத்துல வச்சுக்கிட்டோம்னா, இப்போ வந்து பாருங்கள், வந்து இதிலேருந்து வர வேண்டிய புகை வந்து அந்த எக்ஸாஸ்ட் ஃபேன் வழியாக நமக்கு வந்து நம்மளுக்கு மூக்குக்கு சுவாசம் வராமல் அவுட் ஆகி போயிடுது. இதே நம்ம வந்து அந்த ஸ்பேனை ஆஃப் பண்ணி வச்சுட்டு நம்ம யூஸ் பண்ணுறோம்னா, அந்த ஸ்மோக் வந்து நம்மளுடைய மூக்குக்கு தான் டைரெக்டாக வரும். அதுவும் காட்டுறோம் பாருங்கள். இப்போ வந்து நான் வந்து ஸ்பேன் ஆஃப் பண்ணிட்டேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா அந்த ஸ்மோக் ஆகப்பட்டது நம்மளை நோக்கி வரும். தெரியுதுங்களா? நல்லா தெரியுதுன்னு நினைக்கிறேன் உங்களுக்கு. பாருங்கள், அப்படி பண்ணுறப்ப பார்த்தீங்கன்னா, இப்போ இந்த மாதிரி நீங்கள் ஒரு எக்ஸாஸ்ட் ஃபேன் ஒன்று போட்டு நம்ம பிசிபி யூஸ் பண்ணுற இடத்துல 2 சைடு உங்களுக்கு இழந்த 2 சைடு வச்சுக்கோங்க. இல்லை ஒரு சைடு கூட நார்மலாக நம்ம சரௌண்ட் ஆம்பு யூஸ் பண்ணுற ஸ்பேனு தான், ஒரு ஸ்பெஷலாக அதுக்கான ஸ்பேனு கிடையாது. அதே காற்று வந்து நம்ம அந்த போர்டு பக்கம் இருந்து ஈர்த்து நம்ம சைடு வராமல் வெளியே இழுக்கிற மாதிரி வச்சோம்னா, இதில் வர ஸ்மோக்கில் இருந்து நம்ம வந்து ஒரு 70% நம்மளுக்கு பாதிப்பு இல்லாமல் நம்ம அதில் வந்து நம்மளை காப்பாற்றிக்கலாம். இந்த மாதிரி யூஸ் பண்ணி பாருங்கள் நண்பர்களே. இப்போ நான் வந்து அந்த மாதிரி தான் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன். அதேமாதிரி இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பவர் போர்டு வந்து ரெடியாகி ரொம்ப போர்டு வந்து ஸ்டாக் இருக்குது, வேணுன்றவங்க ஆர்டர் பண்ணி எடுத்துக்கோங்க. இது வந்து சப் யூஸ் பண்ணிக்கலாம், ஆடியோவுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். நல்லாயிருக்கு. வோல்டு லோ வோல்டாக இருந்தாலும் ரன் ஆகும், கொஞ்சம் ஹை வோல்டு கொடுத்தாலும் அந்த போர்டு வந்து தாங்கும், போர்டு கம்ப்ளைண்ட் ஆகாது. அதேமாதிரி நிறைய நண்பர்கள் வந்து பார்த்தா நம்ம வீடியோ பார்த்துட்ருக்கீங்க. வீடியோ வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், உங்களுக்கு தெரிஞ்ச நண்பர்களுக்கு வந்து ஷேர் பண்ணி விடுங்க. வீடியோ பார்த்த அனைத்து நண்பர்களுக்கும் என் மனமார்ந்த நன்றிகள்.